கோவா 90ஸ் கிட்ஸோட பெரிய ட்ரீமு, அச்சீவ்மெண்ட்டு, பக்கெட் லிஸ்ட்டு இந்த மாரி சொல்லிட்டே போலாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் 2010ல வந்த கோவா படங்க. அட ஆமாங்க. நம்மளும் கோவா போனா லைஃப் மாறிடும்னு 5 பேர் கொண்ட குரூப்போட பிளான் போட்டிருப்போம். சரி கழுத போட்டோன்னு நெக்ஸ்ட்டு 2010லேருந்து 2023 வரைக்கும் 2000 பேரோட பிளான போட்டு 4000 வாட்டி கேன்சல் ஆயி, பிளான் மட்டும் தான் போட்டிருப்போம் இதுவரைக்கும். சரி இதுதாங்க இப்போ வரைக்கும் நடந்திருக்கும் எல்லாரோட 90ஸ் கிட்ஸ் லைஃப்லயும். அடுத்து சொன்னா நம்ப மாட்டீங்க. திடீர்ன்ட்டு ஒரு மிராக்கிள் நடக்குமா? அது கூட எப்படின்னா, மே மாசம் ஊட்டி போலான்னு பிளான போட்டு, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஆகி, ஒரு வழியா பேச்சுலர்ஸ் இன் சொர்க்க பூமியான கோவா போயிட்டாங்க. சொன்னா நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். சரி, இப்ப அந்த கோவா போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கோவா வந்திருக்கோம். எங்கள் கூட 4 பேர் வந்திருக்காங்க. இவர் தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ராஜ். இவர் வந்து அசிஸ்டண்ட். இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். ஐ எம் லேபர். 4 பேர் வந்திருக்கோம். சுற்றி பார்க்க வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுறோம். கோவாவில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் கேலுங்கூத் பீச். ஆஃப்டர்நூன் டைமில் போயிருந்தோம். சரியான வெயிலுங்க. அந்த வெயிலே எல்லாரும் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்களே அதை பாருங்களேன். சரி ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டோன்னு அடுத்து போன பிளேஸ் தான் பாகா பீச். வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஸ்டேஜ் என்ன, பாட்டு என்ன, அப்படி இப்படின்னு பேச்சுலர்ஸ் என்ஜாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நைட் ஆக ஆக லைட்லாம் போட்டு சரியான வைப்பாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவா வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. பாகா பீச் வந்திருக்கோம். தம்பி தான் கூப்பிட்டுட்டு வந்துடாப்புல. நல்ல தம்பி, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பார்த்து போட்டு விடுங்க. தம்பி பார்த்துக்கோங்க. நல்ல தம்பி, இவரும் நல்ல தம்பி. செகண்ட் டே மார்னிங் நாங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸ் அகோடா ஃபோர்ட். ரிசார்வ் ஒன்றும் இல்லைனாலும் உள்ளே இருக்க அந்த லைட் ஹவுஸு, ஃபோர்ட்டோட பேக் சைடு வியூக்காக கண்டிப்பாக போகலாங்க. ஒர்த்து தான். நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் அகோடா ஜெயில். சேம் பீச்சை ஒட்டி இருக்கிற வியூவு. அங்கே எப்படி கைதிகளை வச்சுருந்தாங்கன்னு பார்க்கலாம். தென் கொஞ்ச நேரம் அங்கே சில்லுன்னு காற்று வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். தென் ஷாப்பிங்லாம் போயிட்டு அப்புறம் என்ன நடந்துருக்கணும் உங்களுக்கே தெரியும். அடிக்கடியே முடிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர் வியூஸ். ஸோ சேனல் புதுசாக வரீங்கன்னா என்னோடய பேர் குரு. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் விலாகாக போட்டுட்ருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கோவாவில் இருக்கோம். கோவாவில் எங்களுக்கு 3rd டே. இன்றைக்கி நாங்கள் வந்து கண்டோலியம் பீச்சில் இருக்கோம். நம்ம சுற்றி பார்க்கலாம். எங்கே இருக்கிறீங்க இப்போ? வணக்கம் சதீஷ் மாதிரி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ அங்கே கிளம்பு நல்லா வரவங்க பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் கலர் நிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பீச்சுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வச்சுருக்கோம். வண்டிக்கு வந்து 50 ரூபா கேட்குறாங்க. 50 ரூபான்றது பெரிய அதிசயன்றேன். விலை அதிகம். வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஆமாங்க, அது உண்மைதான். எல்லா பீச்லேயும் பார்க்கிங் இருக்குது. 40 ரூபா 50 ரூபான்னு வாங்குறானுங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் அத்தனை வாட்டி போய் நீங்கள் பார்க்கிங் காசு கொடுத்து தான் நீங்கள் போகணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பீச் போகிறீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க. இப்போது நாங்கள் கண்டோலியம் பீச்சில் இருக்கோம். உள்ளே போனீங்கன்னா லைனாக சன்பெட் போட்டிருப்பாங்க. அங்கே தாங்க அவன் மசாஜ் பண்ணுறேன்ட்டு ஸ்கேம்க்கு வருவான். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் பேராகிளைடிங் போகலான்ட்டு போனோம். ஸோ அது மட்டும் போகலான்னு கேட்டால் 1500 சொன்னாங்க. காம்போவாக போனால் 2000 ரூபாயாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் என்னென்ன வருதுன்றதை உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். தனித்து போனாலும் அதுக்கான ரேட்டும் அதில் வீடியோவில் வரும். நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் பேராகிளைடிங் போகலான்ட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் தராங்க.
வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கூப்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெட் போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு போட்டு கடலில் போட்டு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரை தான் வந்து அந்த பேராகிளைடிங்கில் ஏற்றுவாங்க. நீங்கள் என்ன தான் பேராகிளைடிங் சொல்லிட்டு நீங்கள் போனாலும் ஸோ 2 ரைடு போன மாதிரி ஆயிடுச்சு. ரூ. 1500 2 பேருக்கு. கண்டிப்பாக ஒத்துதாங்க. லைஃப்பில் ஒரு டைமாச்சும் இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 1000 கொடுத்து நீங்கள் போகலாம். த்ரில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகமாகவும் இருக்கும். ஹாய், இங்கே வந்து பஸ்லிக்கா வந்தோம். கடைசி நாள் கோவாவில். எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. பெரிய காசு நாங்கள் காசு கொடுத்து 500 1000 கிடைக்க சொல்ல என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தா சாதாரணமாக வந்தோம். வண்டி ஏற்றுறானோ என்ஜாய் பண்ணோம். தம்பி தான் கோச்சிங் அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. லாஸ்ட் டே சவுத் கோவா போயிருந்தோம். அங்கே பஸ்லிகா சர்ச் போயிட்டு மிராமர் பீச் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட் போகலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் என் கண்ணில் மாட்டுச்சு சோரோ ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா கோவா கவர்மெண்ட்னால ஒரு ஃப்ரீ ஃபெரி ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்குறாங்க. அங்கே யாருனாலும் போயிட்டு வரலாம் அந்த ஐலாண்டுக்கு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான்.